மாவட்டம் அரிமளம் அருகே கீழப்பனையூர் தெற்கு குடியிருப்பில் புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 13 காளைகள் பங்கேற்றுள்ளன. 9 வீரர்கள் அடங்கிய 13 குழுவினர் பங்கேற்றுள்ளனர். ஏராளமான பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே கீழப்பனையூர் தெற்கு குடியிருப்பில் புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு ஓடடைப்பட்டது. இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் 13 காளைகளும் 99 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை காண அரிமளம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து போட்டியை கண்டு ரசித்தனர். வீரம் எங்கள் தாய் என்ற நாடாட்டு நாடுவின் வீரர்களே, நாட்டினுடைய உரிமையாளர்களே, காலை களமிறக்கப்பட்ட 10 நிமிடங்கள் முடிவுற்றாங்க. காலை களம் அமைக்கப்பட்ட 10 நிமிடங்கள் முடிவுற்றாங்க. இதற்கு அடுத்த வீரர்களே, களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுப்பிருந்து பார்ப்போம். அப்போ பைக் சௌகரியத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் சார்பாக தீ பிளம்பா வெடிச்ச வெடியாடமா கீழே பழவூர் மன்னட எங்க ஊரு அந்த ஆரோக்கியமான அருளால் ஆடுதி பாருதி ஐயா வெந்த வீரமா சென்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா. வீரர்களே களம் காதலிக்கா என்ன சொல்றீங்க? அடுத்த முறை கூட்டலாமா? சிவகங்கை